எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் உறவுகளே, உங்களை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பெரிய ஆதரவினால் நாங்கள் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டு வரோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முன்னெச்சரிக்கை, நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு கொடுக்குறோம். 6/7/2026 முதல் 12/7/2026 வரை, அதாவது ஆனி மாதம் 22ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை இந்த வாரம் எந்தெந்த ராசிகள் உச்சம் பெறப்போகிறார்கள், எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது, எந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்கிறத பற்றி பேச போகிறோம். கிரகநிலைகள் பற்றி யோசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி சந்திராஷ்டமத்தை பற்றி பேசிட்டு வார விசேஷங்களை சொல்லிவிட்டு நான் ராசி பலனுக்குள்ளே போயிடுறேன். ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஆனி மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 1:22 வரை ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் 1:22க்கு பிறகு மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆனி 23 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:06க்கு பிறகு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஆனி 24 புதன்கிழமை பிற்பகல் 12:24க்கு பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆனி 25 வியாழக்கிழமை பகல் 11:24க்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஆனி 26 காலை 10:07க்கு பிறகு, அதாவது வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஆனி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை முழுமையாக சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆனி 28 முழுமையாக விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆக ஆயில்யம், பூரம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம். முக்கியமான வெளியூர் பயணங்கள் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம். அவசியம் இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில், சிவாலயமாக, விஷ்ணு ஆலயமாக, விநாயகர் ஆலயமாக, அம்பாளுடைய ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயத்தில் ஒரு தீபத்தை போட்டுட்டு கடவுளை நம்பி அந்த காரியங்களை துவங்குங்க. கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம், விடுதலை கிடைக்கும், நல்லது நடக்கும். வாங்க இந்த வார விசேஷங்களை பார்த்துருவோம். கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேய்பிறை சஷ்டி இந்த வாரத்தில் திங்கக்கிழமை, அதாவது ஜூலை 6ஆம் தேதி ஆனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி. உங்களுக்கு ரொம்ப எதிரிகள் யாராவது இருக்காங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்கிறாங்க, எனக்கு அவங்கள வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல, என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறாங்க, இல்லை என் வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா முருகனுக்கு ஒரு 6 நெய் தீபம் போட்டு அரளிப்பூவால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவுகள் விலகும் அந்த நாளில். அடுத்தது தேய்பிறை அஷ்டமி ஜூலை 7ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு ஆனி 23. உங்களுக்கு ரொம்ப கடனாக இருக்கிறங்க, ரொம்ப கடன் பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா கால பைரவருக்கு அன்றைய தினத்தில் ஒரு 11 மிளகு, ஒரு சிகப்பு காடா துணியில் அந்த 11 மிளகை வச்சு ஒரு முடிச்சு போட்டு நெய் விளக்கு ஏற்றுங்க. காலம் உங்களுக்கு சரியான தீர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும், நம்பலாம். அடுத்தது இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷம் என்னென்னா 10ஆம் தேதி ஜூலை 10 ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை. முருகப்பெருமானுக்காக கிருத்திகை விரதம் இருந்தீங்கன்னா
நம்ம எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள், ஒரு துவக்கம், எதிர்பார்க்குற காரியங்களை முருகன் நடத்தி கொடுப்பார். முருகனுக்கு நெய் தீபம் போட்டு மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். அன்றைய தினத்திலேயே ஏகாதசி வர்றதுனால பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நீங்கள் பெருமாளை சேவிக்கும்போது நீங்கள் ஒரு தனித்து ஒரு ஒண்டியமாக ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சக்ஸஸ் பண்ண முடியும். பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பிரதோஷம் வருதுங்க. ஜூலை மாதம் 12ஆம் தேதி, ஆனி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் ப்ளஸ் சிவராத்திரி. அதனால் சாயரற்ற 4 மணிக்கு சிவாலயத்துக்கு போயிடுங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் சிவாலயத்தில் இருக்கலாம். பிரதோஷத்தை முடிச்சுட்டு அப்படியே ஒரு வில்வத்தை வாங்கி சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வாங்க. இந்த தேய்பிறை பிரதோஷம், கிருஷ்ணபட்ச பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு தொய்வாக இருக்கக்கூடிய விஷயம், நடக்காத விஷயங்களை சிவபெருமான் ஏதாவது ஒரு மிராக்கல் பண்ணி நடத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சிவராத்திரியில் வில்வ அர்ச்சனை பண்ணுறதுனால குலதெய்வ சாபங்கள்லாம் விலகும். இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லது நடக்கும் உறவுகளே, நண்பர்களே. இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். முதல்ல கண்ணியமாக தன் எண்ணத்தை எப்பவும் தெளிவாக சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இந்த மேஷத்திற்கு செவ்வாய் 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகமாக இருக்குங்க. சில வார்த்தையில் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் உண்டு. அதனால் சில பேரை நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி பேசிட்டோம்னா அவங்க உங்களை திருப்பி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க டல்லாகுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்கள திருப்பி கூல் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். எதிரியாக யாராவது ஒருத்தவன் நமக்கு வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அவன் வரவே மாட்டான். அதில் நீங்களே கிங் மேக்கராக ராஜாவாக இருந்து அந்த அரசாங்க காரியங்களை சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதுமாரி தாயாரோடைய நினைவுகள் கொஞ்சம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இப்போ பேச வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அம்மா சொன்ன உபதேசங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் வந்துட்டு போகும். அதை ஒரு விதத்தில் நம்ம சைலண்ட்டாக எடுத்துக்கிறது நல்லது. 5வது வீட்டில் சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இந்த வாரத்தில் ரொம்ப ஃபிலாசபிலாம் பேச வேண்டாம், ரொம்ப தத்துவங்கள்லாம் பேச வேண்டாம். ஆமாசாமி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை, நல்ல யோகத்தை இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ராசிக்கு 12ல் சனி இருக்கிறதுனால தொலைபேசி மூலமான நல்ல தகவல்கள் வரும். ஏதாவது ரொம்ப டவுனாக இருந்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு கழுத்தை தொங்க போட்டுக்கிட்டு செல்லை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 11ல் ராகு இருக்கிறனால கால் வலி சம்மந்தப்பட்ட, எலும்பு சம்மந்தப்பட்ட பெயின் ஏற்படும். அதனால் இன்னொருத்தவங்க உதவி தேவைப்படும். அதனால் வெளியில் காட்டிக்காதீங்க. கால் வலிக்கு மட்டும் சரியான டேப்லெட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்குங்க. நல்லது நடக்கும். அதிகமாக வெற்றிகள் பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் தொடர்றதுனால சொந்தக்காரவங்க மூலமாக இருந்த மனக்கசப்புகள் விலகும். உங்களுக்கு சொந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது உங்களுக்கு சகாயமாக அமையும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதை பற்றி பேச்சுகள், வீட்டில் ஏதாவது ஆடி மாதத்தில் சுப விஷயங்களை நடத்துறதுக்காக ஏதாவது குடும்பத்தோட ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதை பற்றி பிளான்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக போட வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 2வது இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு திடீர்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இடத்துல குரு பகவான் இருக்கார் ராசிக்கு. அதனால் பெரிய மனுஷங்கள் மூலமாக நடக்கக்கூடிய காரியம் எளிமையாக உங்களுக்கு நடக்கும். ஒன்றே ஒன்று, இவங்கிட்ட போய் உதவி கேட்கலாமா, இவனை போய் நம்ம பேசலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு காரியம் நடக்கணும். அதுக்காக யார் என்னன்னு பார்க்க வேண்டாம். டப்புன்னு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4வது இடத்துல சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டிருக்காருங்க. செலவு கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த வாரம் வராது. கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம், இதெல்லாம் இந்த வாரம் எப்படியாவது நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நிற்காது. கைக்கு மீறி செலவு போக தான் செய்யுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் ராகு இருக்கிறனால கொஞ்சம் சில பேர்கிட்ட பேசும்போது வேலையில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். முகத்தை அவங்க கொஞ்சம் இறுக்கமாக
வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களையெல்லாம் போய் இப்போ சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டாம், செவனேன்னு ஒதுங்கி வந்துடுங்க. 11வது இடத்துல ராசிக்கு 11ல் சனி இருக்கிறனால அப்பப்போ உங்களை அழகாக உங்களை தள்ளி விட்டுருவார். அதனால நல்லது நடக்க போகுதுங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுனத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சூரியன் புதன் உங்கள் இடத்துலையே இருக்கிறதுனால சர்க்கார் யோகம் ஏற்பட போகுதுங்க. சின்ன சின்ன இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸு, இது மாதிரி சின்ன வட்டார விஷயங்கள், ஆர்டிஓ விஷயங்கள், இது மாதிரி அரசாங்க காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். பெரிய மனுஷங்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தோம்னா நமக்கு என்ன பெண்டிங் இருக்கோ, கவர்மெண்ட் சம்மந்தமான பெண்டிங் ஒர்க் உங்களுக்கு இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, வாதாடக்கூடிய தன்மை வெற்றி பெறுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாதாடி இந்த வாரம் சக்ஸஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியுங்க இந்த வாரத்தில். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்க. பணம் கைமீறி தான் போகும். அதனால் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாதுங்க. பிளான் போட்டுக்குங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பயம் கவுங்க. அதனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காதீங்க. அந்த நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் நிறையா படிங்க, முருகனை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பக்க பலமாக ராகு 9வது இடத்துல இருந்து இந்த வாரத்தில் என்ன பண்ணுறாரு, எதிரிகளை பற்றி உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருவாருங்க. அதனால் யார் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளானை உங்களால் போட முடியும். அது இந்த வாரத்தை பொறுத்தவரை ப்ரிப்பேர் பிளானிங்காக இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் இந்த வாரம் முழுமையாக படிங்க. கடக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு வீட்டு இருக்கிற உங்களுக்கு பெரியவங்களுடைய சப்போர்ட் இந்த வாரம் நிறைய கிடைக்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் ராசி அடிப்படையில் பணம், சந்தோஷம், மேக்கப்பு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேளிக்கை, என்ஜாய்மெண்ட் சம்மந்தமான விஷயம், நல்ல ஃபுட்டு, நல்ல என்ஜாயாக நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் கடகத்துக்கு இந்த வாரத்தில் அம்சமாக அமைய போகுதுங்க. நிறைய இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிங்க. ரொம்ப ஆரவாரம்லாம் வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் 11வது வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் சம்மந்தமான ஏதாவது சின்ன ப்ராப்ளம், அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி மாற்றி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு த்ரோட்டில் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 12ல் சூரியன் புதன் இருக்காருங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய வாய்ப்புகளோ, இல்லை ஒரு விஷயத்தை வேண்டாம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஹெல்மெட்டு போகிறதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு போங்க, சீட்டு பெல்ட்டு போட்டு போங்க. எங்கே போனாலும் கடகராசிக்காரவங்க ஏதாவது அலட்சியமாக இருந்தால் அரசாங்கம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, வயசில் பெரியவங்க கொஞ்சம் இந்த வாரம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் இப்படி இருக்க, இப்படி கொஞ்சம் மாறிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்க வேண்டிய கட்டாயம், அலட்சியம் மட்டும் படுத்திடாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த வாரம். சந்தோஷத்தில் எப்படி 2 இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். அந்த இடைஞ்சல்களை அழகாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்க, ஷிவர் இருக்குங்க. அதுவும் நவம்பர்லேருந்து டோட்டலி கிளியர் ஆகிடுவார். அது இந்த வாரத்தில் என்னன்னா நமக்கு இந்த பயத்திலேருந்து எப்படி விடுபடலான்னு ஒரு பயிற்சியை நீங்கள் கடகம் மேற்கொள்ள போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக வெற்றி பெற சிவனை வழிபாடு பண்ணுங்கள், முருகனை வழிபாடு பண்ணுங்கள். 2 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சில செலவுகள் நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். நிறைய சில பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிச்சி செலவு பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த வாரம் பாராட்டு கிடைக்கும். சில பேர் ஃபோன்லாம் பண்ணி பாராட்டுவாங்க. நீங்கள் இந்த செலவு பண்ணிங்களாமே, பரவாயில்லைங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷங்க, உங்களை மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் இந்த வாரத்திலே வரும்.
அதே மாதிரி இந்த வாரத்தில் சர்க்கார் சம்பந்தமாக அரசாங்க யோகங்கள் ஏற்படும். ஏதாவது சின்ன பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பிடிச்ச இடத்துல போய் ஒரு 2 நாள் தங்குறதுக்கோ இல்லை 1 மணி நேரமாவது தங்குறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. என்டர்டெயின்மெண்ட்டு, கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி சம்பந்தமான சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது விலகிடுங்க. சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதை பற்றி இல்லை சொத்து விற்கிறத பற்றி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டுகள் கிடைக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைய வேண்டாம். ஒரு ப்ரிப்பேர் பிளான் போட்டுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கூலிங்னா கூலாக தான் இருக்கணும். ஹாட்னா ஹாட்டில் போயிட்டு அந்த ஹாட்னா அந்த ஏரியாவில் அப்படி தான் இருப்பீங்க. இப்போ இந்த 2 இடத்துல மாறி இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா உங்களுடைய பயணங்களை கரெக்டாக பிளான் போட்டு டாரிஃப் பிளான் போட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் சக்ஸஸ் ஆவீங்க. சமயபுரம் மாரியம்மனை சிம்மராசிக்காரவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களை நிறைய பேர் நோட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 12ல் சுக்கிரனும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தில் போய் சிக்கிக்காதீங்க. வேர்வை ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாமல் 10 ரூபாயை மிச்சப்படுத்துகிறேங்கிற பேரில் நம்ம ஏதாவது போய் சம்மந்தமே இல்லாமல் கூட்டத்தில் சிக்கிக்கிறது, அலையிறது, நடந்து போகிறது, வாக்கிங் போகிறதுல பிரச்சனைகள். இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கன்னிராசிக்காரர்களே. ஏதாவது பளு தூக்கிறதா இருந்தால் கூட பார்த்து பளு தூக்குங்க. முடியாமல் இந்த வாரத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பிள்ளைகளா. அதே மாதிரி இந்த வாரத்தில் அரசாங்க காரியம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பாராட்டுகள் கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டை இந்த வாரம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்கள் பெறுவீர்கள். அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத நல்ல மனுஷங்க உங்களுக்கு பாராட்டுவாங்க. நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்குங்க. அது மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரைஸாக கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. அதனால் நல்ல நட்புகளும் அந்த நட்புகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். பண வரத்துகள் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளாக இந்த டிமிக்கி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, இந்த பணம் கொடுக்குறேன்னு அவனெல்லாம் இந்த வாரம் கொண்டு கொடுத்துருவான். அதுமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனை போட்டு கேட்டிங்கன்னா உடனே நான் தரேன்னு சொல்லி ஒத்துப்பான். அதுவே நமக்கு பெரிய அளவில் கொஞ்சம் மனபயம்லாம் நீங்கிடுங்க. கன்னிராசிக்கு இந்த வாரம் பணப்பிரச்சனைகள் தீரும். உடல் சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஒதுங்கி இருங்க. காலையில் கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. ஈவினிங்கில் கொஞ்சம் டல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ரொம்ப அந்த கூட்டத்தில் மட்டும் சிக்கிக்காதீங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பாக இருப்பீங்க. துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 11வது இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. 10ல் குரு பகவானும் சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லைங்களா. அதனால் இந்த வாரத்தில் பதவி உயர்வுகள் பற்றி உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் ஏன் நாம் இதை ஆரம்பித்தா என்ன, இதை செஞ்சால் என்ன அப்படின்னு ஒருத்தவங்களை உதாரணம் காட்டி உங்களை நீங்களே ஒசத்தி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப நாளாக நான் எப்படி ஆகணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்களே, அந்த எப்படி ஆகணும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் துளாராசிக்கு. அதனால் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு கூட விஷயம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை விரும்பி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் புன்னகை நிறைய இருக்குங்க இந்த வாரத்தில். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹாப்பி லவ்வெல்லாம் நிறையா நமக்கு லவ் உற்பத்தி ஆகும். அதாவது எப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் மேலே காதல் உருவாகும், அன்பு உருவாகும். இந்த வாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி உருவாகும். சிரிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். பணம் பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச செலவுகள் பண்ணுறது, குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது. இது வரைக்கும் தொந்தரவாக இருந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ நமக்காக எல்லாருமே வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சொல்லாமே வீட்டில் உள்ளவங்களாம் வேலை பார்க்குறாங்களே, என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீங்களே மனசில் அதை யோசிச்சுப்பீங்க. ஆனால் வெளியில் அப்பயும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா வேலை பார்க்குறத உடனே நிப்பாட்டிடுவாங்க. ஆமாம், அதனால் துளாராசிக்காரவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது. குடும்ப சப்போர்ட்டு, வெளியிலேருந்து சப்போர்ட்டு, ஆதரவுகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசி ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு செஞ்சுட்டு எந்த காரியங்களை துவங்கினாலும் உங்களுக்கு மிக வெற்றியே துளாராசி கண்டிப்பாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் இந்த தஸ்தாவேஜுகள்னு சொல்லுவாங்க, ஏதாவது கோப்புகள், இதையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக்கிறது மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள்
கவனமாக இருங்க, மறந்துடாதீங்க. மடியில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் டக்குன்னு அதை எழுந்துடாதீங்க, அதனால் கீழே போட்டு உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய பயணங்கள் அனுபவத்தை கொடுக்குங்க. நல்ல பயண அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தாரோட வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வீங்க. சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு கேளிக்கை, ஒரு தேட்டருக்கு போகிறது, சாப்பிட்றது, இது மாதிரி விஷயத்தில் ஒரு சந்தோஷத்தை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப நாள் கழித்து ஒரு புது ஹாப்பியாக ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. அது மாதிரி இல்லாமல் முன்னோர்களை பற்றி இந்த வாரம் நிறைய திங்க் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய அதாவது ஃப்யூச்சருக்காக உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை இந்த வாரம் நிறைய சேகரித்து அதை பற்றிலாம் திங்க் பண்ணி பார்க்குறது. உங்களுடைய வீடியோ ஃபோட்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்பம் நீங்கள் அதாவது உங்களுடைய செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் உங்கள் கண்ணுக்கு வரும். அதை பார்த்து ஒரு பெரிய ஒரு கற்பனை உலகத்துக்கே போயிட்டு திரும்பி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா உண்டுங்க. இந்த வாரம் கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய வாரமாக இருக்குங்க விருச்சக ராசிக்கு. அந்த தனிமை உங்களுக்கு சப்போர்ட்டை உண்டாக்குங்க. இந்த வாரத்தில் பூர்வீக சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அதுமாதிரி சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பை உண்டாக்கும். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு தரிசனத்தை போட்டு விடுங்க. அந்த ஹனுமான் வாயு புத்திரன் உங்களுக்கு முன்னாடி காத்து வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் பண தட்டுப்பாடுகள்லாம் நீங்குங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வாரம் செயல்பட போகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையான விடுப்புகள், வேலைகளில் லீவு கேட்டிங்கன்னா கூட டக்குன்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி என்னங்க இது, எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த வாரம் எப்படி போகுது அப்படின்னு ஒரு ஃபீலே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா வயசில் பெரியவங்க திடீர்னு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சக ராசிக்காரவங்களுக்கு. அதுமாரி பெரிய மனுஷங்களோட உதவிகள், நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சந்திக்க ஒரு விஐபியோ ஒரு பெரிய மனுஷனையோ திடீர்னு சந்திக்கிறதுக்கெலாம் சான்சஸ் ஏற்படும். அப்போ ஒரு பெரிய ஹாப்பி ஆகுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், மனசில் இருந்த சோர்வுகள் விலகிறது. இந்த வாரத்தில் நிறைய மிராக்கலான சம்பவம் காத்திருக்குங்க விருச்சக ராசிக்கு. ரொம்ப பாசிட்டிவான வாரம், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறணும் அப்படின்னும் போது நீங்கள் சிவனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா 9வது வீட்டில் சுக்கிரன் இருக்காருங்க. கொஞ்சம் கற்பனை உலகத்துக்கு இந்த வாரம் கொண்டு போகுங்க. கற்பனை உலகம், அந்த கற்பனையில் நிறைய மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறது, இரவு கடைகளில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தனுசுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சவங்களோட ரொம்ப நாளி பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறதோ இல்லை ஒருத்தவங்கள்ட்ட நடைப்பயணத்தில் பேசுகிறதோ, இது மாதிரி ஒரு பேச்சுகள் மூலமாக சில பேரை கவர போகிறீங்க. இந்த வாரத்தில் சோகம் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய அன்பை வெளிக்காட்டி மற்றவங்க மனசில் இடம் பிடிக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தகவல்கள், நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுதுங்க. 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த பேக் பெயின் சொல்லுவாங்க, இடுப்பு சம்மந்தப்பட்ட பெயின், எலும்பு சம்மந்தப்பட்ட பெயின் வந்து போகுங்க. பயந்துடாதீங்க. அதனால் உட்காரும் போது அந்த பின்னாடி ஒரு தலகாணி வச்சுட்டு கூட உட்காரத்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி 7வது இடத்துல சூரியன் புதன் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்க. உங்களுக்கு எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பூர்வமாக சில உதவிகள் செய்கிறதுக்கு காத்திருப்பாங்க. உங்கள் அப்பா வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகள் கிடைக்குங்க. அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள், உங்கள் பிரெயினுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அது மாதிரி சான்சஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் முழு சப்போர்ட் பண்ணுறார். நீங்கள் சின்னதாக ஒரு தவறு பண்ணால் கூட உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தட்டி கொடுத்து இன்னும் அந்த தவறு பண்ணாத அப்படின்னு தான் இந்த வாரம் சொல்லுவாங்கங்க. ஆக இந்த வாரம் உங்களுக்குள்ள கனவுகள் பலிக்கும். கனவு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். நல்ல நிம்மதியான உறக்கத்துக்கு போங்க, ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற இந்த வாரத்தில் நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்ய மிக சிறப்பு உண்டாகும். மகர ராசிக்காரர்கள், மகரத்தில் ராசிக்கு 2ல் ராகு பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போமோ, தொந்தரவில் மாட்டிப்போமோ, ஏன் நமக்கு பிடிச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஏதோ நமக்கு ஒரு டல்லாக இருக்குது, நல்லா தான் இருந்தோம், ஒரு 6 மாதமாக நம்மளை போட்டு ஏதோ ஒன்று சிக்க வைக்குதுங்க, என்னமோ ஒன்று நமக்கு என்னன்னே தெரியலங்க, என்னங்க செய்யுது, என்னமோ செய்யுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மகரத்துக்கு. அதில் இந்த வாரம் என்னென்னா, எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா, எங்கேயாவது தனிமையாக போயிட்டு வரலாமா,
எதுவுமே வேண்டாங்க. எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரூமில் ஒரு அரை மணி நேரம் சும்மாவாவது உட்காந்துருக்கலாமா, இல்லை மாடியில் போய் உட்காந்துருக்கலாமா அப்படின்னு தனிமையை விரும்புவதற்கு மகரம் இந்த வாரம் விருப்பப்படுவீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகை வரக்கூட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஏன் நமக்கு இப்படி ஒரு ரொம்ப சோதனையாக இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஆனால் மனசு இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும். இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போகிற போக்கில் தான் நீங்கள் இந்த வாரம் போயாகணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத நம்ம பாஸ்ட் லைஃப்பை திங்க் பண்ணி நமக்கு எதிர்காலத்தை பாழாக்கிக்கிறதுக்காக நிறைய நம்மளே யூகிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூகிக்கிறதெல்லாம் வேண்டாங்க, தூக்கி தள்ளி போடுங்க. கடவுள் உங்களை நீங்கள் காட் சைல்டு, காட் கிஃப்ட் சைல்டு. கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறார், நிறைய கிஃப்ட் கொடுக்குறார். நீங்களே தேவையில்லாமல் அந்த மன கஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. அதனால் இந்த ஒரு செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால பெரியவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து இருங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களுக்கு ஏதோ எதிரியாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டாங்க, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனசை வைராக்கியமாக வச்சுங்க. உங்களுக்கு பாருங்களேன், 6வது இடத்துல சூரியன் புதன் இருக்காருங்க. அதனால் தலையில் பெயின், அதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் தலைவலி இப்போ வரத்துக்கு வாய்ப்புகளும், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஹாட் வாட்டர் குடிங்க. உங்களுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட இப்போ பேசுங்க, பிடிச்சவங்களோட பழகுங்க. சிவனை ரொம்ப நெருங்கி வழிபாடு பண்ணுங்கள். எங்கேயாவது சின்னதாக ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க. இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் முக்கால்வாசி இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பத்தை நீங்களே தான் உண்டு பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மூலமாகவும் பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு முத்தாய்ப்பாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் இந்த வாரம் உங்களுக்கு விளையாட போகிறீங்க, பூந்து விளையாட போகிறீங்க. யாருக்காவது ஒரு ஆபத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சு நீங்கள் பெரிய ஆளாக ஆக போகிறீங்க. நீங்கள் செய்கிற உதவி அவங்களுக்கு ரொம்ப கிஃப்டான உதவியாக இருக்க போதுங்க. அது உங்களுக்கே தெரியாது, ஏதோ ஒரு உதவி தான் செய்கிறோன்னு தோணும். ஆனால் நீங்கள் செய்கிற உதவினால் நீங்கள் ஹீரோவாக வரப்போகிறீங்க, ஹீரோயினாக வரப்போகிறீங்க. எஸ், அப்போ யார் உதவி கேட்டாலும் இந்த வாரம் செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி உங்கள் ஃபோனுக்கு யாராவது ஃபோன் அடித்தா கூட பேசுங்க, எந்த ஃபோனையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் மூலமாக நமக்கு குட் நியூஸ் வரப்போகுது, நல்ல பேர் வரப்போகுது. ராசிக்கு 4ல் செவ்வாய் இருக்கிறனால சாப்பாடு பசி அதிகமாக எடுக்கும் ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால் நீங்கள்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க இந்த வாரம். ஆமாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் ஏற்படும். டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் மேலே லைக் வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ராசிக்கு 5ல் சூரியன் புதன் இருக்கிறனால அரசாங்க யோகங்கள் ஏற்படும். பெரிய மனுஷங்களுடைய யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, யாராவது ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேச தான் போகிறீங்க, அவங்க உங்களை பற்றி பேச தான் போகிறாங்க. 6வது வீட்டில் குரு இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் உடம்பில் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப பிரிஸ்காக இருந்து சாயந்தரம் ரொம்ப கொஞ்சம் சோர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பூஸ்டாக இருங்க. இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் இந்த வாரம் கும்பராசிக்காரங்க ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வாரம் ஏதாவது ரிஸ்க் எடுப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க. விட்டு கொடுக்கறதுல வல்லமை படைத்தவர்கள் கும்பராசிக்காரவங்க. அதனால் விட்டு கொடுத்து இந்த வாரம் பெரிய சந்தோஷத்தை கிஃப்டை வாங்க போகிறீங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் சின்ன சின்ன மூமெண்ட்டை ரசிங்க, அதுவே போதும். உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் எதிரிகள்லாம் நமக்கு பிரச்சனைகள் கொடுத்தவர்கள்லாம் விலகிடுவாங்க. இரத்த சொந்தங்கள் மூலமாக ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது பூர்த்தியாகும். குடும்பத்தில் நம்மளை திட்டினவங்க கொஞ்சம் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட சாரி, கண்டிப்பாக ஒரு சாரிங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட அவங்க கேட்பாங்கங்க. நேரடியாக கேட்கலைனாலும் அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களை கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி 4வது வீட்டில் சூரியன் புதன் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் போடுற எதிர்கால திட்டங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க.
ஒரு மனுஷன் கீழே இறங்குறான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மனுஷனுக்கு உடனடியாக உதவி செய்கிறதுல மீனராசி தான் நிகருங்க. எவ்வளோதான் பகையாக இருந்தாலும் அந்த மீனராசிக்காரவங்க அந்த பகையை கொஞ்சம் கூட பார்த்துக்காம அதை கண்டுக்காம அவங்களுக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடிய எண்ணம் மீனத்துக்கு உண்டுங்க. அப்படி உதவி செஞ்சு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய மனுஷங்கிறத நிரூபிக்க போகிறீங்க. முருகக் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருங்க. முருகக் கடவுள் அனுகிரகத்தில் மீனராசிக்காரர்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உங்களை விரோதமாக பார்த்தவங்க, உங்களுக்கு இந்த உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. சில பேர் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, கோவில்களுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுங்க. நீண்ட நாளாக இருந்த அரசாங்க பிரச்சனைகள் தீர்வுக்கு வருதுங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக இருந்த குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல செலவை, நல்ல செய்திகளை செய்ய போகிறீங்க. மீனராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் உற்சாகம் அதிகமாக இருக்குங்க. பணப்பிரச்சனைகள் தீர்வாகுங்க. நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. கூடுதலாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண இன்னும் சிறப்பு உண்டாகும். நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களோடு நான் பேசியதில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.